தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படுவதுதான் அற்புதமாகும். இரண்டிற்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ப்ரொனன்சியேஷன், அதை சொல்ற விதம் தான் வித்தியாசம். டைனமிஸ், டுனாமிஸ். தேவனுடைய வல்லமை, God's power should be revealed. எந்த இடத்துல அற்புதம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட வேண்டும். காணக்கூடாத தேவனுடைய மகிமை ஆகிய ஷெக்கினா மகிமை காண்கின்ற ரீதியில வெளிப்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்பதான் ஆண்டவருடைய ஹையர் ட்ரூத், ஆண்டவருடைய உன்னதமான சத்தியத்தை ஜனங்கள் பார்த்து அனுபவித்து புரிந்து கொள்ளுவார்கள். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஐயா, ஆண்டவரை பத்தி பல காரியம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஆனால் அவருடைய வல்லமை நாம் பார்க்கக்கூடிய ஷெக்கினா மகிமைன்னா யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த மகிமை இயேசுவாய் வெளிப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பிதாவினுடைய மகிமையை இயேசு வெளிப்படுத்தினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். காணக்கூடாத தேவனை காண்கின்ற ரூபத்திலே இயேசு வெளியரங்கமாக்கினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க, தொட்டாங்க, பழகுனாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. சுவிசேஷனா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை பார்க்கக்கூடிய ரீதியில, அனுபவமாக்கி கொள்ளக்கூடியதான ரீதியில வெளிப்படும் பொழுது ஆண்டவருடைய உயர்ந்த சத்தியங்கள் ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்தப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வாயில கத்தி கத்தி சொல்ல முடியாத விஷயங்களை ஒரு அற்புதத்தின் மூலமாய் ஆண்டவர் ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆச்சரியமா இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அற்புதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியங்கள் கிடையாது. மாறாக அற்புதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்ததான இன்னும் அதிகமான அறிவிற்குள்ளும் சத்தியத்திற்குள்ளும் நடத்த வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நம்ம வாசித்ததான வசனங்களில அற்புதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். ஒன்று, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் அல்லவா? அப்ப மனிதனால் செய்ய முடியாத காரியங்களைத்தான் நாம் அற்புதம் என்று சொல்லுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அந்த இடத்துல மனிதன் ஒன்றும் செய்யலாகாது. இரண்டாவது, இயற்கை விதிகளை ஆண்டவர் எல்லாத்திற்கும் விதிமுறைகள் வைத்திருக்கிறார். அந்த விதிமுறைகளை பைபாஸ் பண்ணிட்டு அந்த விதிமுறைகளுக்கும் மிஞ்சி அவர் தமது அனாதி தீர்மானத்தின், தமது சர்வ ஞானத்தின் மூலமாய் அவர் செய்யறது சரி என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால இதை செய்தால் இதெல்லாம் சரியாயிரும், இதெல்லாம் நல்லா இருக்கும், இதெல்லாம் சரிப்படுத்தப்படும், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்படும், இந்த சட்டங்களுக்குள் அவர்கள் கடந்து வருவார்கள் என்று சொல்லி இயற்கை விதிகளை மீறி தேவனுடைய விதிகளுக்குள் ஒரு காரியத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் செய்கிறதான காரியங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால சில பேர் இதெல்லாம் சயின்ஸுக்கு ஒத்து வராதுங்க, இதெல்லாம் இயற்கை விதிகளுக்கு உட்பட்டதல்ல, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடந்ததெல்லாம் பொய் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் என்று சொன்னால் சட்டங்களை, இயற்கை விதிகளை கொடுத்ததே ஆண்டவர் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இயற்கை விதிகளும் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஒரு ஆமீன் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய தலையீடு, எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய இன்டர்வென்ஷன், தலையீடு சரியான வார்த்தையா தமிழ்ல? தலையீடு. தேவனுடைய குறுக்கீடு. தேவனுடைய குறுக்கீடு எந்தெந்த இடத்துல எல்லாம் வருகிறதோ அந்தந்த இடத்துல எல்லாம் அற்புதங்கள் நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசித்த வசனங்களுக்கு நேராய் திரும்பி வருவோம். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனங்களை. லூக்கா 22ஆம் அதிகாரம் அதுல 49 51 வசனங்களை வாசிக்கும்.
ம். ம். யோவான் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். John chapter 18 verse 10 வாசிக்கலாம். ம். 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 அதுக்கு அப்புறம் வாசி. ம். ம். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ. அடுத்து வாசிங்க. ம். 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 போ போ. ரொம்ப ரொம்ப ஒரு இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இயேசுவை பிடிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இருட்டில குழப்பம் இருந்தது. அங்கே யாரு இயேசு என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாத ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா எல்லாருமே பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான் இருப்பாங்க. எல்லாருக்குமே தாடி இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரியான அங்கிகளைத்தான் போட்டிருப்பார்கள். அதுவும் இருட்டில் கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இயேசுவோடு பழகினபடினால கிட்டத்தட்ட இவங்களுக்கும் ஒரே பழக்க வழக்கங்கள், ஒரே மாதிரியான பேச்சு, ஒரே மாதிரியான நடக்கை, இப்படிப்பட்டதான நடக்கலாம். அவர்களில் இயேசு யார் என்று சொல்லி இன்னும் தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்தபடினால அங்கே ஒருவன் காட்டி கொடுக்கும்படியாய் கூட்டி வரப்படுகிறான். அதனால அங்கேயும் ஒரு குழப்பம் இருக்கிறது, ஒரு கேயாஸ் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்கிறது. எங்கெல்லாம் குழப்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கு இன்மையும் குழப்பமும் வெறுமையுமாக இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதைத்தான் தமிழ்ல எப்படி சரியான சொல்றது தெரியல, ஒழுங்கின்மை, கேயாஸ், குழப்பமான ஒரு சூழ்நிலை. அங்க எதுவுமே சரி வராது. என்ன செஞ்சாலும் அங்க ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளான சூழ்நிலை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. வாள்களை ஏந்தி அங்கே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். போர் சேவர்களுடைய அந்த அந்த பூட்ஸ் காலடி அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இயேசுவையும் இயேசுவோடு கூட இருந்தவர்களையும் எல்லாரும் சூழ்ந்து கொண்டார்கள். பயம் அங்கே நெருக்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியில தான் என்ன பண்றாங்க, இவர்களை வெட்டி விடலாமா என்று சொல்லி ஒருவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? பதட்டம். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கலாம் பார்த்து சொல்லுங்க. பதட்டம், பதட்டம், குழப்பம், கன்ஃபியூஷன், பதட்டம், குழப்பம், பயம். இதுல எல்லாம் நம்ம பல விஷயங்களை பேசுகிறோம், பல விஷயங்களை செய்து விடுகிறோம். என்னுடைய தமிழ்ல மட்டும்தான் மிஸ்டேக் வரும். நான் மலையாளம், கன்னடா இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவதனால தமிழ் பேசுவதில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதனால இந்த ஃப்ளோக்கு நீங்க வராம இருந்தா கூட நான் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்து ஆவியானவரை என்னிடத்துல பேசும் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சில பேர் நான் பேசுகிற தமிழ் உங்களுடைய வட்டார மொழியில ஒருவேளை நான் பேசாமல் இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் என்னோடு கூட பயணித்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஐயா, ஆண்டவருக்கு எல்லாம் சரியா இருந்தாதான் அற்புதம் செய்வேன் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் he doesn't wait for perfect situation. சரியான நேரத்திற்காய் ஆண்டவர் காத்திருப்பதில்லை, அவருடைய நேரத்திற்காய் ஆண்டவர் காத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாம் நல்லா இருந்தாதான் நான் ஆராதிப்பேன், எல்லாம் சரியா இருந்தாதான் நான் ஜெபத்துக்கு வருவேன், என் வாழ்க்கை எல்லாம் நல்லபடியா போனாதான் நான் உற்சாகமா காணிக்கை கொடுப்பேன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெர்ஃபெக்ட்டான பூரணமான சூழ்நிலைகளை எதிர்பார்ப்பதில்லை. ஆண்டவருக்கு சின்ன இடம் கிடைச்சா போதும் உன்னுடைய வாழ்க்கையில தமது மகிமையை வெளிப்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதுலயும் ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். எல்லாம் தெரியுங்களா? he moves in broken ones. ஆண்டவர் உடைக்கப்பட்டதான நிலைமைகளுக்குள்ளாய் கடந்து வந்து அற்புதங்களை செய்கிறவர். கைகளை உயர்த்தி நன்றி என்று சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குழப்பமான சூழ்நிலைகளையும் ஆவிக்குரிய மனிதர்கள் ஹேண்டில் பண்றதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். குழப்பமான சூழ்நிலைகளை, குழப்பமான மனிதர்களை, எதிரான விஷயங்களை, எதிரான சூழ்ச்சிகளை கையாள கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். தெய்வ சித்தத்திற்காய் உங்களை சமர்ப்பித்திருக்கும் பொழுது
சபைக்கு எதிராய் சூழ்ச்சிகள் வரும். தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராய் மனிதர்கள் வந்து உருவின பட்டயத்தோடு கூட நிற்பார்கள். ஹல்லேலூயா. அதிகாரிகள் தேவனுடைய மனிதர்களை சூழ்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளை காட்டி கொடுக்கும்படியாய் வஞ்சனை உள்ளதான ஆவிகள் வெளிப்பட்டு வரும். ஆமென் சொல்லுங்க. வரட்டும், ஆனால் என் இயேசு என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதர்கள் விழிப்புணர்வுடையதான மனிதர்கள். இதெல்லாம் வரவே வராது அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் வரும். அதன் மத்தியில அவர்கள் தான் நிலைத்து நிற்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஆவி இல்லாத மனிதனுக்கும் எங்க வித்தியாசம் தெரியும் தெரியுங்களா? சூழ்நிலை மத்தியில போடும் பொழுதுதான் அவர்களுடைய உண்மையான குணமும் உண்மையான ஸ்திரத்தன்மையும் நிலைத்தன்மையும் வெளிப்படும். சொல்லுங்க. நீங்க இரும்பா கண்ணாடியா அப்படிங்கிறது உங்க மேல ஒரு கல்லு பட்டாதான் தெரியும். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு கல் வந்து மோதும் பொழுதுதான் அதில் இரும்பில் செய்ததான ஒன்றா இல்லை என்று சொன்னால் கண்ணாடியில் செய்ததான ஒன்றா என்று உங்களுக்கு விளங்கும். அதனால இப்படிப்பட்டவைகளுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபித்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எங்க ஜெபம் பண்ணாரு? எங்க ஜெபம் பண்ணிருக்கிறாரு? நீங்க இந்த என்னது லெந்து காலத்துல நீங்கள் ஜெபம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்த வசனங்கள்லாம் படிச்சீங்களா? வசனம் படிக்காமல் ஜெபிக்க கூடாது, இருக்கீங்களா? கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்து கொண்டிருந்தார். எதற்கு ஜெபித்தார்? எதற்கு ஜெபித்தார்? ஏன் இயேசு ஜெபிக்க வேண்டும்? Why should he pray? அவர் மனிதனாய் கடந்து வந்திருக்கிறார், மாம்சத்தில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதற்காய் தன்னை ஒப்பும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மனித ரூபத்தில் மனித சாயலில் அவர் வந்திருக்கிறபடினால மனிதன் போக வேண்டியதான எல்லா பலவீனங்களுக்குள்ளும் எல்லா போராட்டத்துக்குள்ளும் எல்லா விதமான சோதனைக்குள்ளதாகவும் அவர் கடந்து சென்றாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிதாவோடு கூட நல்ல உறவில் இருந்து கொண்டு பிதாவினுடைய ஆலோசனையின்படி பிதாவினிடத்தில் ஜெபித்து கொண்டு நடத்தப்பட்டால் ஒழிய தெய்வ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை இயேசுவால் நிறைவேற்ற முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற பிதாவோடு கூட கன்சல்ட் பண்ண வேண்டும். பிதாவோடு கூட ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் தேவ சித்தத்தை செய்கிறேன் என்று சொன்னால் தேவனிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டு செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்று சொல்லுகிறதா என்று சொல்லி புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். பல பேருக்கு பிரச்சனை அதுதான். இங்க தான் விழுந்து போறீங்க. ஜெபிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. இவர் ஜெபித்தார். அது 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 அந்த கெத்செமனே கிரஷிங் ஆயில், தமிழ் எப்படி சொல்லுவீங்க? பிழிகிறதான, எண்ணெய் பிழிகிறதான ஸ்தலம். எல்லாம் சொல்லுங்க. கிரஷ் பண்ணப்படுகிறதான. எல்லாம் சொல்லுங்க. அதனுடைய இடத்தினுடைய பேரே பிழியப்படுகிறதான. ஒரு ஆமென் சொல்லுங்கள. பிழிந்தெடுக்கப்படுவீர்கள். உங்களுக்குள் இருக்கிறதான பலனெல்லாம் பிழிந்தெடுக்கப்படும். சில வேளைகளில் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பலனை ரீகெயின் பண்ண முடியாது. அந்த பலனை மறுபடியும் திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஜெபம் இழந்த பலத்தை திரும்ப கொடுக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க ரத்த துளிகள் எல்லாம் வியர்வை துளிகளை போல வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நுழைஞ்சு போயிட்டார், ரொம்ப சோர்ந்து போயிட்டார். கண்ணு முன்னாடி நிக்கிறதான விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. மொத்த மனு குலத்திற்கும் ரட்சிப்பு கொடுக்கும்படியாக மொத்த மனு குலத்தினுடைய பாவங்களை தன்மேல் எடுக்க வேண்டும். அந்த மொத்த மனு குலத்தினுடைய பாவத்தை பரிசுத்தமான ஆண்டவர், பாவத்தை உற்று நோக்க முடியாத சுத்த கணராய் இருக்கிறவர் தன்மேல் எடுக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் யாரும் ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் பாவிகள். பரிசுத்த தெய்வத்திற்கு மட்டும்தான் இதுவரைக்கும் அந்த வலி தெரியும். அது சிலுவை மரணத்தை விட உச்சமான மரணமாய் அது கருதப்படுகிறது. ஹல்லேலூயா. மிகுந்த வேதனை. ஒரு கப்பை போல அதை பார்க்கிறது. பாத்திரத்துக்கு ஒப்பா எங்கே அந்த தோட்டத்தினுடைய அடிப்படையில் எழுதினபடினால அதை பாத்திரம் என்று சொல்லி எங்க எழுதப்பட்டிருக்கிறது.
உமக்கு சித்தமானால் இந்த பானம், இந்த பாத்திரம், இந்த இந்த ரசம் என்னை விட்டு நீங்க கடவுது. ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஜெபிக்கிறார், பலப்படுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் இறங்கி வந்து பலப்படுத்துகிறார் அவரை. ஒரு ஆமீன் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. எடுத்து கட 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 கடன் குடித்து அங்கே வெற்றி சிறைக்கிறார் நமக்காய். கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. That is the place. அதுதான் உண்மையாய் ஜெயித்ததான இடம். என்ன தெரியுங்களா? கெத்சமனே தோட்டத்திலே ஜெபத்திலே ஆண்டவருடைய சித்தத்திற்காய் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாரே, அப்பொழுதே அவர் வெற்றி சூடிவிட்டார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹalleluya. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஒப்பு கொடுத்ததினால் வந்ததான காரியங்கள். கைகளை உயர்த்தி. ஒப்பு கொடுக்கலனா அது எதுவுமே தேவையில்லை. ஒப்பு கொடுத்தபடினால அதெல்லாம் எதிர்கொள்ளும்படியாக தைரியமாய் அங்கே இறங்குகிறதான ஒரு ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, ஜப வீடு, ஆண்டவருடைய சித்தத்திற்காக உன்னை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது உனக்கு எதிராய் வருகிறதான காரியங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒப்பு கொடுத்ததினால் தான் சில விஷயங்கள் உனக்கு எதிராய் நடந்து கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்லு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அது எவ்வளவு பெரிய சூழ்ச்சியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய எதிர்ப்பான காரியங்களா இருக்கட்டும், கர்த்தர் அதிலே நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சீஷர்கள் ஜெபித்தார்களா? சொல்லுங்க. எப்பவுமே கூட இருக்கிறவங்க கூட தான் இருப்பாங்க, ஆனா நம்ம கூட சேர மாட்டாங்க. உண்மையா யாரு நின்றுக்கணும்? இப்ப உங்க பாஸ்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு வச்சுங்க, உண்மையா யாரு நிக்கணும்? சொல்லுங்க. என்னது? சத்தமா சொல்லுங்க. கேட்கல. விசுவாசிகள் சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். நான் I should be the one. தூங்கிட்டுல இருக்கிறீங்க, நிக்கிறீங்களா? சோதனைக்கு அகப்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? சோதனைக்காரன் வருவான், உன்னை கெடுத்து விடுவான். என்னோடு கூட நீ ஜெபித்தால் சோதனைக்கு நின்று ஜெயிப்பாய். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பின்னாடி பாக்குறீங்களா என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா? இயேசுவோடு கூட இருப்பது மேட்டர் கிடையாது. அவர் என்ன செய்கிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எதிராளிக்கு ஒரு தாள் மட்டும் எதிர்த்து நின்றா போதாது, அத்தனை பேர்களும் எதிர்த்து நிற்க வேண்டும். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருந்தால், உங்களுக்குள்ள குழப்பங்கள் இருந்தால், உங்களுக்குள்ள அவன் என்ன பண்ணுவான்? அந்த பிரிவினை வாயிலாக, குழப்பத்தின் வாயிலாக இப்படி வந்து ஒரு யூட்டர்ன் எடுத்து என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். கடைசியில் நீங்க எல்லாருமே அடித்து கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களாமா? என்ன பண்ணணும்? சபைக்காய் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன பொழுது எவ்வளவு அர்த்தமுள்ளதாக அதை சொன்னார் என்று சொல்லி அவர்களுக்கு அப்பொழுது புரியவில்லை. அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தார்கள். இயேசுவோ விழிப்புணர்வு உள்ளவராக நடக்க போறது என்ன, அடுத்து என்னெல்லாம் நடக்கும், சுத்தி என்னெல்லாம் வரப்போகுது என்பதெல்லாம் புரிந்தவராக ஜெபத்திலே தரித்து கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் பண்றது கஷ்டமான விஷயம்தான். உண்மையா ஜெபிப்பது மிகவும் மிகவும் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் ஜெபத்திற்கு பதிலாக ஒன்றை ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபத்தை கற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்க 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 தேவையான வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபமே ஜெயமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டார்ட் praying. ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜெபத்தினால் முறியடிக்க முடியாத ஒரு சோதனையும் இல்லை. ஜெபத்தினால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது அங்க நடக்கிறதான விஷயங்கள் என்ன தெரியுமா? அதை வாசிக்கலாம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். verse 49 வாசிங்க. Hallelujah.
verse 49 and 50 வாசிங்க. ஒருத்தன் வந்து என்ன பண்ணிடுறான், அந்த மல்கூசுனுடைய காதை பேதுரு வெட்டி விடுகிறார். அந்த இடத்தை மட்டும் வாசிங்க. One of them struck the servant and cut off his right ear. வலது காதை வெட்டினான். எழுதுங்க, வாசிங்க. அவன் இயேசுவை அதிகமாய் நேசித்ததான சீஷர்களிலே ஒருவன், இயேசுவுக்கு உண்மையாய் இருந்ததிலே அவனும் ஒருவன். ஆனால் அந்த மொமெண்ட் வரும்பொழுது, அந்த சூழ்நிலை வரும்பொழுது அவன் என்ன பண்ணிட்டான், டேமேஜ் ஒண்ணு பண்ணிட்டான். என்ன உண்டு பண்ணிட்டான், தமிழ்ல எப்படி சொல்றது, டேமேஜ். அங்க ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிட்டான். எல்லாம் சொல்லுங்க, பாதிப்பு. சொல்லுங்க, பாதிப்பு. ஐயா, பல பேர் நம்மள ஆண்டவருடைய சித்தம் செய்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சபையில பாதிப்பை உண்டு பண்ணுகிறோம். ஏன் தெரியுமா? பிகாஸ் நீ ஜெபம் பண்ணல, நீ ஜெபிக்கல, நீ ஜெபிக்கல. You reacted out of your flesh, out of your weakness. உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீ என்ன பண்ற, ஒரு காரியத்தை செய்கிறாய். உன்னுடைய மாம்சத்திலிருந்து ஒரு காரியத்தை நீ செய்து விட்டாய். எப்பவுமே மாம்சத்திலிருந்து செய்யறதான் பலவீனத்திலிருந்து செய்யறது. ஏன்னா மாமிசம் பலவீனமானது, ஆவி பலன் உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். மாம்சம் பலவீனமான காரியங்களை மட்டும்தான் பண்ணும். மாம்சத்திற்கு பலமுள்ள காரியங்களை செய்ய தெரியாது, பழகவில்லை. மாமிசம் எப்பொழுதும் பலவீனமாய்த்தான் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னு சொன்னால் மாமிசத்தில் பாவம் வாசம் செய்கிறது, பாவ சுபாவம் அதில் இருக்கிறது. ஆகியபடினால அதிலிருந்து எடுக்கப்படுகிறதான முடிவுகள் எல்லாம் மற்றவர்களை பாதிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? அவர் ஆவியிலே நிரம்பி இருக்கிறார். ஜெபித்த மனிதன் ஆவியிலே செயல்படுகிறான். ஜெபிக்காத மனிதன் தன்னுடைய பலவீனத்திலிருந்து செயல்படுகிறான். ஜெபித்த மனிதன் பலன் பெற்றுக்கொண்டு பலத்திலிருந்து செயல்படுகிறான். ஜெபிக்காத மனிதன் பலத்தையும் இழந்து பலவீனத்திலிருந்து செயல்படுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பல பேருடைய வாழ்க்கையில இதுதான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். பலனாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சடனா ஏதாவது செஞ்சு விட்டுறது. சடனா ஒரு கையில கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கையில உள்ள கிளாஸை எவ்வளவு பத்திரமா வைக்கணுமா இல்லையா? டப்புன்னு விட்டுறது. அடுத்து இந்த கிளாஸ் உங்க பார்க்க முடியுமா? நீங்க சின்ன சின்ன பீசஸா, சின்ன சின்னதான துண்டுகளாய் அதை என்ன பண்ணிடும், சிதறி போயிடும். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். பல பேர் உங்களுடைய வாழ்க்கையை நொறுக்கி போட்டுட்டீங்க உங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாய். It is broken because of your reaction. பல குடும்பங்கள்ல சண்டை. விஷயம் என்ன தெரியுங்களா? ஐயா, கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு கிளாஸ் மாதிரி. அதை பதமா, பக்குவமா, பொறுமையா ஹேண்டில் பண்ணலன்னா உடைஞ்சு போயிடும். உடஞ்சதை எடுத்து திரும்ப ஒட்ட வைக்கலாம் நினைச்சீங்கன்னா ரொம்ப காலமாகும். அப்படியே ஒட்ட வைத்தாலும் அது உடைந்ததாகத்தான் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். Hallelujah, hallelujah. One reaction, one wrong move, something is cut off. ஒரு சின்ன கோபம் தான் ஒரு மனுஷனுடைய காதையை 2 துண்டாக்கி விட்டது. ஒரு சின்ன கோபம் தான், ஒரு சின்ன ரியாக்ஷன் தான். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா, கொஞ்சம் சொல்ற பேச்சை கேட்டா, அங்க தலை இருக்கும்பொழுது வால் ஆடாம இருந்திருந்தா, அவர் ஏதாவது சொல்லட்டும், பொறுமையா கேட்டு அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தா, காத்து இருந்திருந்தால், பொறுமையா இருந்திருந்தால், பல விஷயங்களை நம்ம மத்தியில நொறுக்கி போட்டிருக்க மாட்டோம். சபையினுடைய ஊழியமும் அப்படித்தான். something is not happening. சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, ஊழியம் சரியா வரல, ஊழியம் உடைஞ்சு போயிருக்குது. ஏன்னா நீங்க மாம்சத்துல சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவசரப்பட்டு சில தீர்மானங்களை எடுத்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. வாலிபர்கள் அவசரப்பட்டுதான், நீ நல்லவன் தான்,
அந்த ஒரு நிமிஷத்துல உனக்குள்ள வந்ததான இச்சை, அந்த இச்சையினால நீ பண்ணதான ரியாக்ஷன், கடைசியில் அந்த இச்சைக்கு நீ அடிமையாகி விட்டான். உன்னால் விட முடியாத அளவிற்கு நீ உடைந்து போய்விட்டாய். உனக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாம வாங்கினதான அந்த ஒரு கடன் உன் வாழ்க்கையில கடனாளியை உன்னை மாற்றிவிட்டது. கடன் வாங்கினாய், உன்னை கடன்காரனாய் அது மாற்றிவிட்டது. தவறாக எடுக்கிறதான சில முடிவுகள், சில விஷயங்கள் ஆரோக்கியத்தை அது பாதித்து விட்டது. உன்னால சரி செய்ய முடியாத நிலைமைக்கு அது போய்விட்டது. You are thinking, you are handling your life. நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் பண்றதுனால நீ பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்க, ரகசியமா பண்றதுனால நீ ஞானி நினைச்சிட்டு இருக்கீங்க. தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, கெட்ட படங்களை பார்க்கிறது, சில விஷயங்களை எடுத்து செய்யறது, நீ ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிற, உன்னை ரவுடி நினைச்சிட்டு இருக்கிற, உன்னை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிற. ஆனால் யதார்த்தத்தில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, you are breaking your own life. உன்னுடைய சொந்த வாழ்க்கையை உடைத்து கொண்டிருக்கிறாய், நாசம் செய்து கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். நிதானம் வேண்டும். வாழ்க்கையில எது நமக்கு அவசியம், எது தேவை, எது நம்முடைய படிப்புக்கு உதவும், எது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும், எது நம்மளை உயர்த்தும், அவ்விஷயங்களை நாம் தொட வேண்டும், அவ்விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு வேண்டும். எது நல்லதோ, எது புகழோ, எது புண்ணியமோ, இவைகளை குறித்து சிந்திக்க வேண்டும். எது உயரத்தில் இருக்கிறதோ அவைகளையே நாம் தேட வேண்டும், நாட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை ஏன் செய்யறன்னா, ஏன்னா நீ பலவீனமாய் இருக்கிறாய், நீ ஜெபிக்கவில்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் அதன் மத்தியிலே? ஹல்லேலூயா. என்ன பண்றாரு? அதன் நடுவிலே ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக போகுது, விரோதமா போகுது, நீங்க சில விஷயங்களை கெடுத்திருக்கிறீங்க. anything that is going against the will of God, எதெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் போகிறதோ அங்கெல்லாம் தேவன் குறுக்கீடு செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, நீ ஏன் கூட இருந்தவன், நீ பேதுரு, நீ என்னோடு கூட இருந்தவன். என்னுடைய நாமத்திற்கு விரோதமாய் நீ ஒன்று செய்யும் பொழுது, என்னுடைய மகிமைக்கு விரோதமாய் ஒன்று செய்யும் பொழுது, சபையில சொல்றேன், நீ சபையில இருந்து கொண்டிருக்கிறாய், சபையினுடைய மகிமைக்கு விரோதமாய் ஒன்று செய்யும் பொழுது தேவன் குறுக்கீடு செய்வார், தேவன் தலையிடுவார். ஏனென்று சொன்னால் சபை கர்த்தருடையது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் என்னுடைய குடும்ப தலைவராய் இருக்கிறாய், தேவன் என்னுடைய குடும்பத்தினுடைய தலைவராய் இருக்கிறார், தேவன் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தராய் இருக்கிறார், தேவன் எனது இரட்சகராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மகிமைக்கு விரோதமாய் ஒன்று போகும்பொழுது நானே செய்தால் கூட தேவன் குறுக்கிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சப்தத்தை உயர்த்தி. தேவன் தலையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை அடிப்பதற்காய் அல்ல, உங்களை நொறுக்குவதற்காய் அல்ல, உங்களை கட்டி எழுப்புவதற்காய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 51வது வசனத்தை வாசிக்கலாம். verse 51 வாசிங்க. என்னது? அதுக்கு முன்னாடி permit even this, இதோடு நிறுத்துங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு மேல எதுவும் செய்யாதே. ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவன் குறுக்கிடும் பொழுது அது அங்கே நிறுத்தப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கேதான் அற்புதம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இட் இஸ் எனஃப். இவ்வளவு தூரம் நீ டேமேஜ் பண்ணி வச்சிட்ட உன் வாழ்க்கையில, இவ்வளவு தூரம் குடும்பத்துல நீ பாதிப்பை உண்டு பண்ணி வச்சிட்ட, இவ்வளவு தூரம் சபையில நீ என்ன பண்ணிட்ட, ஒரு பெரிய உபத்திரவத்தை கொண்டு வந்து வச்சிட்ட. இதோடு கூட நிறுத்து. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இதோடு நிறுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதோடு நிறுத்தப்படட்டும். இனிமேல் இது தொடரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இனிமேல் இது தொடரக்கூடாது. நிறுத்தப்படுவது அற்புதத்தின் பாகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறுத்தப்பட வேண்டும். சில விஷயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். சில கோபங்கள் நிறுத்தப்பட வேண்டும். சில அவ பேச்சுகள் நிறுத்தப்பட வேண்டும். சில தேவனுக்கு விரோதமான காரியங்கள் it should be stopped right here. இப்பவே இந்த இடத்திலேயே அது நிறுத்தப்பட்டு ஆக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா விட்டா அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இயேசுவுக்கு தெரியும். விட்டா அவ்வளவுதான், இவன் செத்து விடுவான்.
இதை விட்டா இந்த குடும்பம் நாசமாயிரும், இதை விட்டா இவன் தலையை அறுத்து விடுவார்கள், இவன் சாக வேண்டியவன் அல்ல, நான் போன பின்பதாக என் சுவிசேஷத்தை உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன் ஆண்டவர் நம்மேல் அவ்வளவு அன்பாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க சில மோசமா சில தப்பா ராங் பிஹேவியர்ஸ் பண்றதுனால, சில விஷயங்கள் மோசமா போறதுனால அதோடு நின்று நினைக்காதீங்க. ஆண்டவர் அதை தாண்டி பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அழைத்தது சும்மா அழைக்கலைங்க. ஆண்டவர் பெரிய நோக்கத்தோடு திட்டத்தோடு உங்களை அழைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன். என்னுடைய வாழ்க்கை மேல பேசுங்க, உங்க வாழ்க்கை மேல ஸ்பீக் டு யுவர் லைஃப். உங்க வாழ்க்கை மேல நீங்க பேசுங்க. ஆண்டவரே, நான் சாதாரணமான ஆள் கிடையாது, என்ன பெரிய காரியங்களுக்காக நீர் அழைத்திருக்கிறீர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். விட வேண்டிய விஷயங்களை விடும்படியாக ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார். நான் விட ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோடு கூட நிறுத்து. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவை அரெஸ்ட் பண்ண ஒருத்தன் வந்திருக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. யார் காதலுடைய வெட்டப்பட்டது என்று சொன்னால், இயேசுவை அரெஸ்ட் பண்ணும்படியாக, இயேசுவை சிறை சேதம் பண்ணும்படியாக ஒருவன் வந்திருக்கிறான். அவனுக்கு அற்புதம் செய்யணுமா? Does he deserve? அவனுக்கு அற்புதம் அவசியமா? அவன் அதற்கு பாத்திரமானா? இல்ல. அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எவனுக்கு சுவிசேஷம் தேவைப்படுகிறதோ அவனுக்கு தான் அற்புதம் தேவைப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதலாவது எவனுக்கு சுவிசேஷம், எவன் பரலோகத்துக்கு போகணுமோ, எவன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறானோ, எவன் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானோ அவனுக்கு அற்புதம் தேவைப்படுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு யார் என்று சொல்லி அந்த ராத்திரியிலே அவன் பார்க்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு யார் என்று சொல்லி அந்த இருளிலே அவன் காண வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது உண்மையான தெய்வம் யார் என்று சொல்லி மல்கூஸ் கண்டுகொள்வான். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவே, உனக்கு அந்த ஆத்தும பாரம் இல்லாமல் போய்விட்டது. பேதுருவே, உனக்கு அந்த தரிசனம் இல்லாமல் போய்விட்டது. நீ சண்டைக்காரனாய் இருக்கிறாய், நீ குரோதமுள்ளவனாய் இருக்கிறாய், நீ விரோதமுள்ளவனாய் இருக்கிறாய், நீ அவசரப்படுகிறவனாய் இருக்கிறாய். நீ தேவனுடைய ஊழியத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். உன் கத்தியை நீ உரையில் போட வேண்டும். அது உனக்கு வெட்டுவதற்காய் கொடுக்கப்படவில்லை, உன்னை காத்துக் கொள்வதற்காகவும் நீ முன்னேறி செல்வதற்காகவும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை தடுப்பதற்காக அது கொடுக்கப்படவில்லை. உன் அதிகாரமும் உன்னில் இருக்கும் கத்தியும் உனக்கு கொடுக்கப்பட்டதான காரியமும் உன்னை முன்னேறி செல்ல வைக்க வேண்டும். அது ஒரு தடையா மாறிடக்கூடாது. ஊழியத்திற்கு ஒரு தடையா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு தடையா மாறிடக்கூடாது. பல பேருடைய பிரச்சனை அதுதான். பல பேர் சபையினுடைய வளர்ச்சிக்கு தடைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். குடும்பங்கள் நாசமாய் போவதற்கு தடைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். சர்ச்சுக்குள்ள ஜனங்கள் வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? நம் மூலமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம் மூலமாய் ஜனங்கள் சர்ச்சுக்கு வரணும், நம் மூலமாய் ஜெப கூட்டத்திற்கு கடந்து வர வேண்டும். நாம் பேசினால் அங்கே நல்லது நடக்கணும். ஆனால் தலைகீழா நடந்து கொண்டிருக்கிறது. இதோடு கூட நிறுத்தி விடுங்கள். இவ்வளவு தூரம் அனுமதித்ததே பெரிய விஷயம் என்று இயேசு சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன், அதனாலதான் இவ்வளவு தூரம் அனுமதிச்சிருக்கிறேன். இதற்கு அப்புறமும் வேண்டாம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள, ஒரு ஆமீன் சொல்லுங்கள. ஹல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கூஸ் என்ன பண்ணுகிறார்? அந்த காதை எடுத்து காதிலே வைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள. எங்க வைக்கிறாரு? வெட்டப்பட்ட காதை எடுத்து அங்கே வைத்து சுகமாக்குகிறார். ஒரு ஆமீன் சொல்லி கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் போயிருந்தா ஸ்டிச் போட்டிருக்கணும். ஸ்டிச் போட்ட தழும்பு இருக்கும். ஆனால் இயேசு வைத்த பொழுது இட் வாஸ் ரெஸ்டோர்ட். அது பழைய நிலைக்கு, முந்தின நிலைக்கு திரும்பினது. அந்த காது எப்படி இருந்ததோ அதே போல ஆண்டவர் மாற்றிவிட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சில பேர் சொல்றீங்கல்ல,
ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா வாழ்ந்தோம் ஐயா, நல்லா இருந்தோம், நாங்கள் அன்பா இருந்தோம், சண்டை இல்லாமல் இருந்தோம், வாழ்க்கையில் உயர்ந்து வந்திருந்தோம், எல்லாம் நல்லா போயிருந்துச்சு, எல்லாம் நாசமா போயிடுச்சு. இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் நடக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதுபோல உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும். when I touch, நான் தொடும் பொழுது, நான் காதை எடுக்கும் பொழுது, நான் வைக்கும் பொழுது பழைய நிலைக்கு திருப்புவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மனிதனை நான் திருப்பும்படியாய் வந்திருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போனான், பழைய நிலைக்கு அவனை திருப்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவனை நான் கொண்டு வருவேன். அதற்காகத்தான் நான் என்னை தகர்க்கும்படியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் கரம் தொட்டால் பழைய நிலைக்கு திரும்பும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிறோம், பிந்தினுடைய ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்கும். நான் நினைக்கிறேன் அவருடைய காது அங்கே வைக்கப்பட்ட பொழுது அவனுடைய காது கேட்கும் திறனும் பழைய நிலைக்கு திரும்பினது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அது வரைக்கும் அவன் கேட்ட சத்தத்தை விட இப்பொழுது துல்லியமான சத்தத்தை கேட்கிறான். இயேசுவுடைய அன்பின் மொழியை அவன் கேட்கிறான். கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவிற்காய் அவனுடைய காது திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஐயா, அன்னைக்கு ராத்திரி வேளையில அவனுடைய பேச்சு என்னவா இருந்திருக்கும்? அவன் வீட்டுக்கு போயிருந்தா அவன் பேச்சு என்ன பேச்சா இருந்திருக்கும்? அவங்க வீட்டில், அவன் வீட்டில் டின்னர் சாப்பிட போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மறுநாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிருக்கிறார், லஞ்ச் சாப்பிட போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த மத்தியான வேளையில அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன பேசியிருப்பார்? என்ன பேசியிருப்பார்? நான் இயேசுவை அரெஸ்ட் பண்ண போனேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். இயேசு விரோதமாய் சென்றேன், இயேசு எனக்கு நல்லது செய்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு தேவ தூஷணம் பண்ணுகிறான், தேவனுக்கு விரோதமாய் போகிறான், சுவாசனத்துக்கு விரோதமாய் போகிறான் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனைக்காய் அவரை விதிக்கும்படியாக வகை தேடி கூடிக்கொண்டிருந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாய் சென்றேன். ஆனால் அவர் தேவ தூஷணம் செய்யவில்லை, தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். தேவனை நான் கண்டேன் என்று சொல்லியிருப்பான். ஹல்லேலூயா. காது மட்டும் திறக்கப்படவில்லை, வாயும் திறக்கப்பட்டது. கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. when God restores, ஆண்டவர் ஒரு காரியத்தை திருப்பும் பொழுது ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அதை திருப்புகிறார். கைகளை உயர்த்தி என்னுடைய வாழ்க்கை அப்படி மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நீ விழுந்துட்ட, உண்மைதான். நீ விழுந்துட்ட, நீ உடைச்சு போட்டுட்ட, நீ நாசமாயிட்ட, உண்மைதான். It is broken beyond your ability. உன்னுடைய பலத்தை மிஞ்சி நீ உடைஞ்சு போயிருக்கிற, உண்மைதான். அடிமையாகி விட்டாய், இட் இஸ் ட்ரூ. ஆனா ஆண்டவர் உன்னை திருப்ப விரும்புகிறார், உன்னை இழுக்க விரும்புகிறார் தன்னுடைய அன்பின் கயிறுகளினாலே. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அற்புதம் கூட ஆண்டவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒருத்தன் அவசரப்படுறான், ஆனால் இயேசு செய்த அற்புதம், இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் என்றும், இயேசு எவ்வளவு பொறுமையுள்ளவர் என்றும், இயேசு டென்ஷனையும் பிரஷரையும் இயேசு குழப்பத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறதையும் அன்று மல்கூசுக்கு மட்டுமல்ல, சுத்தி இருந்ததன அத்தனை போர் வீரர்களுக்கும் அது கற்றுக் கொடுத்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தரத்தரன்னு எழுதிட்டு போயிருப்பாங்க நினைக்கிறீங்களா? சகல பயத்தோடு மரியாதையோடு கூட இயேசுவை அழைத்து சென்றிருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கெட்டவன் என்று குற்றம் சாட்டப்படும்படியாக வந்தவரை மரியாதையோடு கூட அழைத்து செல்கிறதான ஒரு கூட்டமாய் ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையில மாற்றினார். ஒரு ஆமீன் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதி பார்க்காது அற்புதம் செய்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மல்கூசுக்கு ஒரு தகுதியும் கிடையாது, அற்புதம் அவனுக்கு செய்யப்படக்கூடாது. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு தகுதியும் கொடுக்கிறார், அற்புதமும் செய்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்யும் பொழுது உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் தகுதியை பெற்றிருக்கிறேன், ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சார், காது வெட்டப்பட்டு விட்டது. The damage is visible. மறைக்க சில பேருடைய குடும்பத்தில் உள்ள உடைஞ்சு போய் கிடக்குது. வெளியில பார்த்தா நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டேமேஜ் பப்ளிக்கா நடந்தது. காது அவனுக்கு அப்புறம் இருக்காது. அவன் அடுத்து எப்படி கூப்பிட்டு இருப்பாங்க? அவன் காது மட்டும் வெட்டப்படவில்லை, அவன் சொசைட்டியில் இருந்த அவனுடைய பேர் வெட்டப்பட்டது. அசிங்கம் ஆயிருச்சு.
பல பேர் சொசைட்டில நீங்க அசிங்கமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. You are not just broken inside, you are broken outside. உள்ள மட்டும் நீங்க உடைக்கப்படல, வெளியே உடைக்கப்பட்டிருக்கிறீங்க. எல்லாரும் உங்களை பார்க்கறாங்க, கேவலமா தான் பார்க்கறாங்க. Hallelujah. And God is fixing everything, every detail. எல்லா விஷயங்களையும் அவர் சரி பண்ணுகிறார். காதை மட்டும் ஒட்ட வச்சார்னு படிச்சீங்கன்னா அப்படித்தான் படிப்பீங்க. அந்த இடத்தில் உங்களை வைத்து படித்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னை சார்ந்த அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்றார், ரெஸ்டோர் பண்றாரு, சரி பண்றாரு, திரும்பவுமாய் கொண்டு வருகிறார், திரும்பவுமாய் கொண்டு வருகிறார். கைகளை உயர்த்தி திரும்பவுமாய் கொண்டு வருகிறார், திரும்பவுமாய் கொண்டு வருகிறார், திரும்பவும் கொண்டு வருவார், திரும்பவும் உங்களை நிறுத்துவார், திரும்பவும் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே கைகளை நீட்டி, ஆண்டவரே வாலண்டியர் பண்ணி, ஆண்டவரே தானாக முன்வந்து அற்புதம் செய்கிறார் என்று சொன்னார். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தானாக முன்வந்து அற்புதம் செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார், விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை இழுத்து செல்லும்படியாக வந்தான், இயேசுவை உள்ளத்தில் பெற்றுக் கொண்டவனாய் அவன் சென்றான். கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. சில பேர் சர்ச்சுக்கு வர்றதே குறை சொல்றதுக்கு தான். நான் சொல்லட்டுமா, உங்களை ஆண்டவர் தொட போறாரு. இவன் காதை தொட்ட மாதிரி உங்க வாயை தொட போறாரு. இது வரைக்கும் நீங்க சர்ச்சுக்குள்ள வந்து குறை பேசிக்கிட்டு சர்ச்சை பத்தி எதையாவது சொல்லிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவருடைய பெயரை சொல்லும்படியாக, புகழை சொல்லும்படியாக, மகிமையை வர்ணிக்கும்படியாக உங்களை மாற்ற போகிறார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டா திரும்ப பொறுக்க முடியாது. அவசரப்பட்டாலே பிரச்சனை தான். It will be cut off. அது வெட்டப்படும். அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத பேச்சு உங்களுடைய வாழ்க்கையை ஒருவேளை முடித்து வைத்திருந்தால் ஆண்டவர் தன்னுடைய கைகளை நீட்டுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீட்டுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீட்டுகிறார், நீட்டுகிறார். உன் கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தி என் மேல் உம்முடைய கரத்தை வையும் என்று சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள், அதிகாரத்தோடு கூட ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய broken life, என்னுடைய உடைந்து போனதான வாழ்க்கை ரெஸ்டோர் பண்ணப்படட்டும். என்னுடைய உடைந்து போனதான ஃபைனான்ஸ், என்னுடைய வருமானங்கள் ரெஸ்டோர் பண்ணப்படட்டும், மறுபடியும் திரும்ப கட்டப்படட்டும். என்னுடைய பிள்ளைகள் மறுபடியும் கட்டப்படட்டும். என்னுடைய சபை மறுபடியும் கட்டப்படட்டும். என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, hallelujah. So still every situation is under the control of Jesus Christ. இயேசுவினுடைய அதிகாரத்தின் கீழ் தான் இப்பவும் எல்லா சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதிகாரிகள் வந்து சூழ நிற்கும் பொழுதும் அங்க கைது செய்யும்படியாக எல்லாரும் கைகளை விலங்கு சங்கிலிகளாம் எடுத்து வந்து வாழ்க்கையோடு கூட அங்க நின்று கொண்டிருந்த போதிலும் இப்பொழுதும் மொத்த சிச்சுவேஷனையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் தான் தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ அதனால நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா ஆண்டவருக்கு விரோதமா பேசிடக்கூடாது. நான் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதாவில் இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. Have patience and understand the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துவார் என்று சொல்லி பொறுத்திருந்து பாருங்கள். ஆண்டவருடைய நடத்துதலுக்காய் காத்திருங்கள். அவருடைய வார்த்தைக்காய் வெயிட் பண்ணுங்க. அவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை கைவிடுவதற்கு அவர் ஜெபம் பண்ணது அவருக்காக மட்டும் ஜெபம் பண்ணாரு நீங்க பார்க்க கூடாது. அந்த இடத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தன்னோடு கூட இருந்தவளுக்காகவும் அவர்கள் ஜெபிக்காமல் இருந்த பொழுதும் அவளுக்காகவும் அழுது ஜெபித்துக் கொண்டார்கள். யோவான் 15-16 அதிகாரத்திலாம் வரும்பொழுது 18 அப்படியே வரிசையா வாசிங்கன்னா பிரதான ஜெபத்தை எடுப்பேன். நான் இவளுக்காக என்னைத்தானே I sanctify myself, என்னைத்தானே நான் பிரித்தெடுக்கிறேன், சுத்திகரிக்கிறேன் என்று இயேசு சொல்லுவார். என்னை நானே சுத்திகரிக்கிறேன், என்னை நானே பிரித்தெடுக்கிறேன். நான் இவளுக்காய் ஜெபிக்கிறேன்,
நான் இவங்களுக்காக ஜெபம் பண்றேன், இவங்க மூலமா ரட்சிக்கப்பட போகிறதான பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இயேசு பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருப்பார். இன்றும் இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், நமக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய குடும்பத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தில் உள்ளதான ஒவ்வொரு நபர்களுக்காய் இயேசு கிறிஸ்து அங்கே வாதாடி கொண்டிருக்கிறார். அவனுக்காய் நான் மரித்தேன், அவனுக்காய் நான் ரத்தம் சிந்தினேன், அவனுக்காய் என்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு இப்பொழுதும் அங்கே எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருப்பவன் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக மாற்றுவான், தன்னுடைய அதிகாரத்தின் கீழே கொண்டு வருவான், அவனுக்கு எதிராய் வந்ததான அதிகாரங்களையும் தன் வசப்படுத்துவான், தன்னுடைய நண்பனாய் அவன் மாற்றுவான். கைகளை உயர்த்தி தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Receive the word. வார்த்தையை பெற்றுக்கொள். ஹalleluya. சொல்லுங்க, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் கையில தான் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களே. மோசமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை, ஆண்டவருடைய கரம் நீட்டப்படும் எனக்காக. ஒரு ஆமென் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya, ஹalleluya. Don't challenge. ஆண்டவரை சவால் விடாதீங்க, ஆண்டவரை வந்து சந்தேகப்படாதீங்க. கர்த்தருடைய never doubt the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை ஒருபோதும் சந்தேகப்படாதீங்க. ஹalleluya. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். when somebody does something wrong against you, மற்றவங்க உங்களுக்கு எதிராய் ஒரு தவறை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அந்த இடத்துல நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் ஆண்டவர் பார்க்கறதில்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீதியை சரி கட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீதி சரி கட்டப்படுவதற்காய் அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ நல்லவனாய் மாறுவதற்காய் அற்புதம் நடக்கும். நீ இயேசுவை அறிந்து கொள்வதற்காய் அற்புதம் நடக்கும். நீ இயேசுவை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் சொல்லும்படியாக உனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை நீ ஒரு தவறு பண்ணியிருந்தா, ஒரு தவறுல ஒருத்தன் வாழ்க்கையை சிதைச்சிருந்தா கூட ஆண்டவர் மனதுருகி உன்னுடைய தவறையும் சரி செய்து அந்த இடத்துல உனக்கு எதிராக ஒரு தண்டனை வராதபடிக்கு ஆண்டவர் உனக்காகவும் அற்புதம் செய்வார். கைகளை உயர்த்தி இரு தரத்தாருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானவராக ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். He will fix everything right. யாரு தப்பா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்வார். ஒரு ஆமென் சொல்லி கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் எழுந்து நிற்கலாமா?